வணக்கம். இன்னைக்கு நாம சிங்கமும் சிலையும் அப்படிங்கிற ஒரு பழைய கதைய பத்தி பார்க்க போறோம். இது கேக்குறதுக்கு ஒரு சின்ன நீதி கதை மாதிரி தான் தோணும். ஆனா நாம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறோம், நம்ம கண்ணோட்டம் எவ்வளவு முக்கியங்கிற ஒரு பெரிய ரகசியத்தை இது நமக்கு சொல்லுது. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். நாம இந்த கதைய கேக்குறதுக்கு முன்னாடியும் இந்த ஒரு கேள்விய கண்டிப்பா யோசிக்கணும். இந்த கதைய நமக்கு யாரு சொல்றா? அது ஏன் அவ்வளவு முக்கியம்? இந்த ரெண்டு கேள்விக்குமே ஒரு சூப்பரான பதில நாம இப்ப பார்க்க போற இந்த கதை சொல்ல போகுது. சரி, கதைக்குள்ள போலாம். அடர்ந்த காட்டுக்கு நடுவுல ஒரு விவாதம் நடக்குது. இங்கதான் நம்ம கதையோட ரெண்டு முக்கிய கேரக்டர்ஸையும் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய கருத்து வேறுபாட்டையும் நாம சந்திக்க போறோம். ராமுன்னு ஒருத்தன் ஒரு சிங்கத்தோட காட்டுல நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு விவாதம் வருது, யார் ரொம்ப வீரமானவங்கன்னு. ராமு சொல்றான், எங்கள மாதிரி மனுஷங்க தான் உலகத்திலே வீரமானவங்க. ஆனா அந்த சிங்கமும், இல்லவே இல்ல, அந்த வீரம்ங்கிற பட்டம் சிங்கங்களுக்கு தான் சொந்தம்னு விடாப்பிடியா வாதிடுது. அவங்களோட விவாதம் சூடு பிடிக்குது. யாரு சொல்றது சரின்னு ஒரு முடிவுக்கே வர முடியல. அப்போதான் அந்த விவாதத்துக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவங்க கண்ணுல ஒண்ணு படுது. ஒரு கல்லுல செதுக்குன சாட்சி. திடீர்னு அந்த பாதையோரமா ஒரு சிலைய பாக்குறாங்க. அது என்ன சிலை தெரியுமா? ஒரு பலமான மனுஷன் ஒரு சிங்கத்தை தன் காலுக்கு கீழே அடக்கி மிதிச்சு நிக்கிற மாதிரி ஒரு காட்சி. இத பார்த்ததும் ராமுவுக்கு ஒரே கொண்டாட்டம். தன்னோட வாதத்துக்கு இதை விட ஒரு பெரிய ஆதாரம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சான். உடனே சிங்கத்துக்கிட்ட திரும்பி ரொம்பவே உற்சாகமா ராமு கேக்குறான், இப்ப பாரு, யாருக்கு அதிக வீரம் இருக்குன்னு இதுல நல்லாவே தெரியுதுல்ல, புரியுதா உனக்கு? ராமு கையில ஆதாரம் இருக்கு, அதனால விவாதம் முடிஞ்சிடுச்சா? இல்ல. இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே வருது. அதுதான் சிற்பியோட சார்பு நிலை. ஆனா சிங்கம் அந்த சிலையோட டிசைன பத்தியோ அது உண்மையா பொய்யானோ வாதிடல. அதுக்கு பதிலா ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேட்டுச்சு. சரி, ஆனா இந்த சிலைய செதுக்குனது யாரு? அதுக்கு சிங்கம் சொன்ன புத்திசாலித்தனமான பதில கேளுங்க. ஓ, அது ஒரு மனுஷன் செஞ்ச சிலை. ஒருவேளை ஒரு சிங்கம் இந்த சிலைய செதுக்கியிருந்தா மனுஷனை கீழே தள்ளிட்டு அவன் மேல அது நிக்கிற மாதிரி தான் செதுக்கியிருக்கும். பாத்தீங்களா? இந்த ஒரு பதில்ல மொத்த விவாதத்தோட போக்கே தலகீழ மாறிடுச்சு. அப்போ சிங்கத்தோட இந்த பதில்ல இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இந்த கதை யார் பலசாலிங்கிறத பத்தினது இல்ல, இது கதைசொல்லியோட சக்திய பத்தினது. இந்த கதையோட மைய கருத்து இதுதான். தனக்கென்றால் தனி வழக்குதான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு கதைய யார் சொல்றாங்களோ அதை பொறுத்து அந்த கதையோட அர்த்தமே மொத்தமா மாறிடும். ஆக இங்க உண்மையான பாடம் யாரு வலிமையானவங்க அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா கதையை உருவாக்குற அதிகாரம் யார்கிட்ட இருக்கு, வரலாற்றை யாரு எழுதுறாங்க, நாம பாக்குற இந்த ஆதாரங்களை யார் நம்ம முன்னாடி வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்க மிக முக்கியமான கேள்வி. கடைசியா இந்த கதை நம்ம கிட்ட ஒரு கேள்வியோட முடியுது. ஒருவேளை சிங்கத்தாலையும் கல்லுல சிலை செதுக்க முடிஞ்சிருந்தா வேற என்னென்ன கதைகள்லாம் இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நாம தினமும் படிக்கிற வரலாறு, கேட்கிற செய்திகள், நம்புற கதைகள், இது எல்லாத்தையும் செதுக்குன அந்த சிற்பி யாரு? அந்த உளி மட்டும் வேற ஒருத்தர் கையில இருந்திருந்தா நம்ம உலகமே எப்படி இருந்திருக்கும்? இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்விதானே.